ஒரு சைட் டிஷ் குழம்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், பெருஞ்சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 வெங்காயம் வந்து நீளமாக அரிஞ்சு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். உடச்சக்கல்லை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது கூட கிரேவி கூட ஆட் பண்ணிடலாம். உடச்சக்கல்லை வந்து வெந்ததுன்னா டைட் ஆகிடும். அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. தேவைக்கான உப்பும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வந்தோடனே சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.